ஓம் வரசித்தி விநாயகரே சரணம். யோசிப்போம் நலமாய் வாழ. எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செஞ்சால் சிறப்பாக செய்யலாம். இன்றைக்கி வீடியோவில் ஆவியில் வேக வைத்த வறுத்த அரிசி உப்புமா பற்றி பார்க்கலாம். ஆவியில் வேக வைக்கிறதுனால ஆயில் அதிகம் சேர்க்க வேண்டியதில்லை. உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த உப்புமா எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த உப்புமாவுக்கு முக்கியமான 2 சாமான்கள் என்னென்ன? அரிசியும் பைத்தம்பருப்பும் தான். ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துட்டோன்னே 1/4 கிளாஸ் பைத்தம்பருப்பு எடுத்துக்கணும். நான் இப்போ 1/4 கிளாஸ் பைத்தம்பருப்பை ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டிருக்கேன். எந்த அளவு வேணாலும் வச்சுங்க. ஒரு பங்கு அரிசின்னு 1/4 பங்கு பைத்தம்பருப்பு. அரிசியில் கார்போஹைட்ரேட், மேங்கனீஸு, வைட்டமின் பி உள்ளிட்ட பல சத்துக்கள் உள்ளன. பைத்தம்பருப்பில் வைட்டமின் ஏ, பி, சி இருக்குது. ஜீரண சக்தியை அதிகரிக்க உதவுது. இரத்த சிவப்பணுக்கள் அதிகரிக்கவும் உதவுது. அதிகமான நார் சத்துக்கள் உள்ளது. கொலஸ்ட்ரால் கரைய உதவுது. உடல் சோர்வு போகும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. இப்போ அரிசியை வானிலையில் போடுறேன். மீடியம் சைஸில் வச்சுக்கிட்டால் போதும் ஸ்டவ்வை. இப்போ கிளறணும். 1 செகண்ட் விட்டு விட்டு கிளறினா போதும். ஆனால் கிளறணும். நிறைய நாள் விட்டுட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். அரிசி சீக்கிரமாகவே பொரிஞ்சிடும். அது வரைக்கும் வறுக்கணும். ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்துலேயே நல்லா வறுபட்டுரும். அரிசி வெள்ளையாக இருக்கும்போதே எடுத்துடணும். ரொம்ப சிவப்பாலாம் வறுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், அரிசி நல்லா பொரிஞ்சிருக்கு. அதே சமயம் வெள்ளையாகவும் இருக்குது. இந்த டயத்தில் நம்ம அரிசியை எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடணும். இப்போ பைத்தம்பருப்பை எடுத்து கடாயில் போடுறேன். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சா போதும். ஏன்னா முன்னாடியே ஹீட்டாக இருக்குது. இது சீக்கிரம் வறுபட்டுரும். நீங்கள் ஃப்ளேம் அதிகமாக வச்சுட்டிங்கன்னா தீஞ்சு போய்டும். மீடியம் சைஸில் வச்சிங்கன்னா கைவிடாமல் கிளறுங்க, இல்லைன்னா தீஞ்சு போய்டும். நல்லா பொன்னிறமாக வரும் வரைக்கும் வறுக்கணும். ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ளாரே வறுபட்டுரும். நல்லா பொன்னிறமாக ஆகிடும். இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, பொன்னிறமாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரிசி கொட்டி வச்சுருந்த தட்டிலையே இந்த பைத்தம்பருப்பு வறுத்ததையும் கொட்டிடலாம். அரிசி வறுத்தது, பைத்தம்பருப்பு வறுத்தது ரெண்டும் ஒரே பிளேட்லேயே இருக்கலாம், பரவாயில்லை. ஆறுறதுக்காக தான் இந்த மாதிரி தட்டில் கொட்ட சொல்கிறேன். சீக்கிரம் ஆறி போயிடும். அதனால் ஒரு பாத்திரத்தில் 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஜீரகம் போடணும். இப்போ பொரிஞ்சிட்டே இருக்குது. ஜீரகம் எடுத்துகிட்டு வரேன். ஜீரகம் 1 ஸ்பூன். ஜீரகம் உடம்புக்கு நல்லது என்பதனால ஜீரகம் சேர்க்குறோம். சுவையாகவும் இருக்கும். அதையும் போடுறோம். இப்போ அதுவும் பொரியணும். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், அதை கூட வறுக்கணும். அதுவும் பொன்னிறமாக வரும் வரை நம்ம வறுக்கணும். வரமிளகாய் 3 நல்லா கழுவிட்டு காம்பெல்லாம் எடுத்துட்டு பெரிய துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த வறுத்த சாமான்களோடு போடணும். இப்போ நல்லா கிளறி விடுங்க. கருவேப்பிலை ஒரு 10 இலை, அதை கழுவிட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கேன். அதையும் இந்த சாமான்களோடு சேர்த்து போட்டுருங்க. இப்போ கிளறி விடுங்க. இதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். பைத்தம்பருப்புக்கு 2 பாகம் தண்ணி ஊற்றணும். எந்த கிண்ணத்தில் அளந்தோமோ அந்த கிண்ணத்தில் இருந்து தண்ணி ஊற்றணும். உப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பெருங்காய பவுடர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ உப்பெல்லாம் கரையணும். அதனால் நல்லா கிளறி விடுங்க.
இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். அதுக்குள்ளார பிளேட்டில் ஆற வச்சுருந்த வறுத்த அரிசி, வறுத்த பைத்தம்பருப்பு அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கோம். அப்போ தான் கொதிக்கும்போது கொட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிளேட்டில் வச்சுட்டு கொட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே கொதிச்சிடும். ஏன்னா கொஞ்சமாக தானே உப்புமா செய்கிறோம். நிறையா செஞ்சால் கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம கிண்ணத்தில் எடுத்து வச்சிருந்த வறுத்த அரிசி, வறுத்த பைத்தம்பருப்பு கலவையை இந்த கொதிக்கும் தண்ணியில் கொட்டிடணும். இப்போ ஒரு ட்ரிப்பு நல்லா கிளறி விடுங்க. எல்லா சாமான்களையும் சேர்த்துட்டோம். இன்னும் சாமான்கள் சேர்க்க வேண்டியதில்லை. இந்த கிண்ணத்தை குக்கருக்குள்ளார வைக்கணும். அதுக்கு முன்னாடி குக்கருக்குள்ளார 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கிண்ணத்தை வச்சுக்கிறேன். உள்ளார 3 டம்ளர் தண்ணி இருக்குது. இப்போ கிண்ணத்தை வச்சுருக்கேன். கிண்ணத்தை மூடி போட்டு மூடணும். இப்போ குக்கர் மூடியை வச்சு மூடிட்டு விசில் வச்சுருக்கேன். உங்களுக்கு சாதத்துக்கு எத்தனை விசில் வருமோ அத்தனை விசில் வந்தால் போதும். எனக்கு சாதத்துக்கு 6 விசில் வரணும். அப்போ தான் சாதம் நல்லா வெந்திருக்கும். உங்கள் குக்கருக்கு எத்தனை விசில் வந்தால் சாதம் வெந்திருக்குமோ அத்தனை விசில் வைங்க. எனக்கு 6 விசில் வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். விசில் சவுண்டெல்லாம் அடங்கிய பிறகு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இல்லை 5 நிமிஷம் கழிச்சு இப்போ திறந்து பார்த்தாக்கா உப்புமா நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இந்த உப்புமாவுக்கு சைட் டிஷ்ஷாக சாம்பார், சட்னி, குருமா, ஊறுகாய் எது வேணாலும் பயன்படுத்தலாம். நம்ம இஷ்டம்தான். எல்லாமே பொருத்தமாக இருக்கும். இந்த உப்புமாவை இப்போ ஒரு தட்டில் எடுத்திருக்கேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் ஊறுகாய் போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி ஊறுகாய் தான் சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு சாப்பிட போகிறேன். நல்லா சூடாக இருக்குது. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். உப்புமா சுவையாக இருக்குது. நம் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் ஏற்றது. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் உபயோகப்படும். அரிசியை வறுத்து செஞ்சதுனால உப்புமா சாஃப்டாக இருக்குது. நல்லா மிருதுவாக இருக்குது. அதே சமயம் சுவையாகவும் இருக்குது. நான் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவேன். ஏன்னா இதில் ஆயிலெல்லாம் நிறையா போட வேண்டிய தேவையில்லை. அடுத்த பயனுள்ள வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.